இருக்குது. அதாவது கர்த்தர் என்னை நான் ஒரு நாளும் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. ஒரு நாளும் நான் தாழ்ச்சி அடையேன் கொடுத்து பிரைஸ். ஆனால் ஒன்று கூடிய நாளில உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஒன்று கூடிய பாடல பாடலாம். தேங்க்யூ லார்ட். நான் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உடைய பிள்ளை. பிரைஸ். ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. பாடல் ஒன்று கூடி பாடலாம். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நன்றியோடு உற்சாகத்தோடு பாடலாம். கையில் தட்டி பாடலாம். தெரியாதவங்க செகண்ட் பாடும்போது கூட சேர்ந்து பாடலாம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஒன்று கூடி பாடலாம். உம்மை தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. உம்மை தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மை தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மை தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை,
அதை விசுவாசிக்கலாம். அவர் ரொம்ப நல்லவர், நான் விசுவாசித்து பார்த்திருக்கிறேன். ஒரு நாள் உங்களை வைக்கப்பட விடவே மாட்டான். தேங்க்யூ. நின்று கர்த்தருடைய சமூகத்தில் என் கூடவே இருப்போ இயேசுவே, அந்த இல்லாமல் என்னால் வாழ முடியாதப்பா. ஒன்று கூடி இந்த பாடல் பாடலாம். தேங்க்யூ லார்ட், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம்.
கர்த்தரை துதித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்பட்டு வந்திருக்கிறோம். ஆகையால உங்க மனதை திறந்து உள்ளத்தை திறந்து ஊற்றி விடுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. வெக்கப்படவே வேணாம். ஆண்டவர் உங்க மத்தியத்தில் இருக்கிறாரு. ஒரு நாள் நீங்க சோர்ந்து போக போறது கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ஒன்று கொஞ்சம் பாடலாம் பாடலாம். Thank you Lord. நன்றியோடு என் கூடவே எனக்கு போசேன் போயிசுவே நீ எல்லாமே என்னால் வாழ முடியாது.
நானே சத்தியம், நான் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது சொன்னார். அந்த தேவன் உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறார், அந்த தேவன் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறார், அந்த தேவனுக்கு வழிகாட்டியா இருக்கிறார், அந்த தேவனுக்கு மருத்துவராக இருக்கிறார், அந்த தேவனுக்கு நண்பராக இருக்கிறாரு, அந்த தேவன் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறார். வேதம் போதிக்கிறது. Thank you Lord. Hallelujah. Hallelujah. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருக்கிற இடத்துல நீங்க எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, இயேசுவே மண்டையில் வந்திருக்கிறேன், என்னை எல்லாவற்றும் அறிந்திருக்கிற தேவன். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்கிறது, மனிதனை குறித்து ஒருவன் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையா, எல்லாவற்றும் தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க கடந்து போய் கொண்டிருக்க எல்லா சூழ்நிலை தேவன் அறிந்திருக்கிறார். சந்தோஷமான சூழ்நிலை அறிந்திருக்கிறார், துக்கமான சூழ்நிலை அறிந்திருக்கிறார், வேதனையான சூழ்நிலை அறிந்திருக்கிறார், போராட்டம் மதியத்தில் கடந்து சென்று கொண்டிருக்க எல்லாவற்றும் தேவன் அறிந்திருக்கிறார். அந்த சொல்லுகிற உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு நான் சொல்லியிருப்பான். சிங்க குட்டி வேந்த பட்டினி கடந்து தாட்சி அடையும். அவரை நம்பி இருக்கிற ஒரு நன்மை குறைவுபடாது. அன்பான தேவச்சனமே, ஒருவேளை இந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இல்லாம இருக்கலாம், ஆண்டவர் எல்லாவற்றையும் சாதகம் மாற்றி கொடுக்கிறார். உங்க பக்கத்திலே இருக்கிறார், ரொம்ப தூரம் உங்க பக்கத்திலே இருக்காரு, உங்க வாயில வார்த்தையில இருக்கிற உயர்வைய எண்ணத்துல இருக்கிறாரு. நீங்க விசுவாசித்து அவரை அழைச்சிடும் போது உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயம் உங்களை எதிர்நோக்கி வந்து தேவச்சனமே. Thank you Lord. சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி ராஜா. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் ஒருவரே கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர், எங்களை ஆசீர்வதித்தீர், எங்கள் தேவைகளை சந்தித்தீர். எங்களை ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஜீவனோடு கூட இருப்பது உம்முடைய சுத்த கிருபை கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, கடந்த நாட்கள் அநேகர் மறைத்திருக்கிறார்கள், ஆனாலும் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபை இன்னுமாய் இருப்பதன் நிமித்தம் இந்த நாளிலே நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, ஆண்டவரே இந்த பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரே நாங்கள் சேரும்படிக்கு கொண்டு வந்த தயவுக்காய், ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. வந்திருக்கிற யாவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே தேவ செய்திக்காய் சமூகத்தில் திறந்து வருகிறோம். தேவதாசனை மறைத்து நீர் வெளிப்பட கர்த்தாவே, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த வார்த்தைகளை இருதயத்துக்குள்ளாய் போய் நாங்கள் கிரியை செய்யும்படிக்கு, ஆண்டவரே நாங்கள் கனி கொடுக்கிற மரங்களாய் மாறும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நீர் பொறுப்படுத்துங்கள், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கையில தட்டி கத்தோமைப்படுத்தி உட்காருங்க.